إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது தலைப்பாக படைத்த ரப்போடு உண்மையாக நடந்து கொள்பவர்கள், அதற்கான அடையாளங்கள் என்ன என்பதை பற்றி நாம் இன்றைய வகுப்பில் அறிந்து கொள்வோம். நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளில் இந்த நிகழ்வை பாருங்கள். இந்த செய்தி நசாயில 1952வது எண்ணில் இடம்பெறுகிறது. ஷத்தாத் இப்னு அல்-ஹாதி அல்-லைசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு கிராமப்புற மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்வதற்கும் அனுமதி கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் அவருக்கு அனுமதி வழங்கினார்கள். தனது தோழர்களுக்கு சொன்னார்கள், இவருடைய விஷயத்தில் நீங்கள் கவனமிடுங்கள் என்றும் குறிப்பிட்டார்கள். இஸ்லாம் இவ்வாறு என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர், அந்த தோழர்களோடு ஒரு போர்ல இருக்கிறாங்க. அந்த போர்ல வந்து கனிமத்துகள் பங்கு வைக்கப்பட்ட போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதருக்கும் கனிமத்தில் ஒரு பங்கை கொடுக்குமாறு சஹாபாக்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறார்கள். அவர்களுக்கும் பங்கு வைத்தார்கள். எனவே அவர் தனது ஒட்டகங்களை மேய்க்க சென்றிருந்த அவர் வரும்போது சஹாபாக்கள் அதை அவரிடம் கொடுக்கின்றார்கள். இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு வைத்த பங்கு என்று கொடுக்கின்றார்கள். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதரிடம் அந்த மனிதர் வருகிறார். வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் இதற்காக உங்களை பின்பற்றி வரவில்லை, இதற்காக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதாவது இந்த கனிமத்தை அடைந்து கொள்வதற்காக நான் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அவர் தனது இந்த கழுத்து பகுதியை காட்டி சொல்கிறார், இந்த பகுதியால் ஒரு அம்பு பாய்ந்து உள்ளே நுழைந்து நான் ஷஹீதாக்கப்படுவதை விரும்புகிறேன். நான் ஷஹீதாக்கப்பட்டு அதன் மூலம் உன்னதமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என்று அவர் சொன்னார். அருமையான சகோதரர்களே, இப்ப சற்று நேரம்தான் கழிகிறது. மறுபடியும் எதிர்பாராத விதமாக எதிரிகளுடைய பகுதியிலிருந்து ஒரு தாக்குதல் நடைபெறுகிறது. அந்த தாக்குதலில் என் அருமை சகோதரர்களே, இந்த மனிதர் கொல்லப்படுகிறார். அவர் எப்படி தனது கழுத்து பகுதியை காட்டினாரோ அந்த பகுதியில் அவர் அம்பெய்யப்பட்டு அவர் கொல்லப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடம் சஹாபாக்கள் அவருடைய உடலை சுமந்து வருகிறார்கள். நபி அவர்கள் அவரை பார்த்தவுடன் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், அவர்தானா இவர் என்று கேட்கிறான்.
கொஞ்சத்துக்கு முன்னால தான் வந்து இப்படி சொல்லிட்டு போனாரு. அவர் காட்டிய அதே இடத்தில் என்ன அந்த அம்பு பாய்ந்திருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், படைத்த ரப்போடு இவர் உண்மையாக நடந்து கொண்டார், அல்லாஹ் இவரையும் உண்மைப்படுத்தி விட்டான். அல்லாஹ் இவரை உண்மைப்படுத்தி விட்டான். என் அருமை சகோதரர்களே, ஷஹீதுகளை பொறுத்தவரையில் அவங்க அணிந்திருந்த எந்த ஆடையோ அதன் மூலம் தான் அவர்கள் கஃனிடப்படுவார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஜுப்பாவின் மூலம் இவரை கஃன் செய்தார்கள். அவ்வளவு ஒரு சிறப்பை நபி அவர்கள் இந்த கிராமப்புற மனிதருக்கு வழங்குகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதுகளுக்கு தொழுகை நடத்த மாட்டார், ஜனாசா தொழுகை. ஆனா இவருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். ஜனாசா தொழுகை நடத்தி அந்த தொழுகையிலே இவ்வாறு துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஹாதா அப்துக ஹரஜ முஹாஜிரன் ஃபி சபீலிக ஃபகுதில ஷஹீதன் அன ஷஹீதுன் அலா தாலிக் என்று நபி அவர்கள் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த அடியார் உனது பாதையிலே முஹாஜிராக புறப்பட்டு வந்தார், உனது பாதையில் முஹாஜிராக புறப்பட்டு வந்தார், ஷஹீதாக கொல்லப்பட்டார். இவருக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன், இவருக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். என் அருமையான சகோதரர்களே, இவர் எவ்வளவு இபாதத் செய்திருப்பாரு, என்ன வணக்கம் செய்யறதுக்கு இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனாலும் எவ்வளவு பெரிய சிறப்பு அடைந்து கொண்டார். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய சிறப்பை அடைந்து கொண்டார். ஏன் இந்த சிறப்பு அவருக்கு கிடைத்தது என்றால், அவர் படைத்த ரப்போடு உண்மையாளராக நடந்து கொள்கிறார். அதற்குத்தான் அல்லாஹ்விடத்திலே உயர்வு, அதற்குத்தான் சிறப்பு. நாம் எந்த அளவு ரப்போடு உண்மையாளர்களாக இருக்கிறோம், உண்மையாளர்களாக நடந்து கொள்கிறோம் என்பது மிக முக்கியமாக நாம் நம்மிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இவர் மிகப்பெரிய ஒரு அமலை செய்யவில்லை. ஆனா பாருங்க, ரசூலுல்லாஹ் அவர் தனது ஜுப்பாவின் மூலம் அவரை கஃன் செய்யுமாறு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடத்துறாங்க. தொழுகையில இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்கிறார்கள், நான் அவருக்கு சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு எதை எடுத்து காட்டுது என்று சொன்னால், நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் நமது உள்ளங்களை பார்க்கிறான். நாம் எந்த அளவு ரப்போடு உண்மையாளர்களாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறான். அதற்குத்தான் சிறப்பு, அதற்குத்தான் உயர்வு. அவர் செய்த அமல் குறைவாக இருக்கலாம், அவர் செய்த அமல் குறைவாக இருக்கலாம். ஆனா யார் அவர்? அல்லாஹ்வோடு அவ்வளவு உண்மையாளராக அவர் இருக்கிறார். அதற்குத்தான் அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த தலைப்பிலே அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற ஒரு செய்திதான், பெரும்பாலும் மனிதனிடத்திலே உள்ள ஒரு பலவீனம்தான், அவன் தன்னை புகழப்படுவதை விரும்புகிறான், தன்னை பிறர் பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறான், தன்னை பிறர் புகழ வேண்டும் என்று விரும்புகிறான். இது மனிதனிடத்தில் உள்ள ஒரு பலவீனமாக இருக்கிறது. இது சில பொழுதுகளில் என்ன செய்துவிடும் என்றால், அவனது நன்மைகளை கூட அழித்துவிடும். அவன் செய்கின்ற நல்லமல்கள் நற்செயல்களை கூட அழித்துவிடக்கூடியது இல்லையா? அதாவது இதை யார் எதிர்பார்த்து செல்ல ஆரம்பிப்பாரோ, இவைகளுக்கு பின்னால் செல்ல ஆரம்பிப்பாரோ, அதுவே அவரது நன்மைகளை என்ன செய்துவிடும்? அழித்துவிடும், இல்லாமலாக்கிவிடும். அதனாலதான் என் அருமையான சகோதரர்களே, இந்த துஆவை நபித்தோழர்களும் செய்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த துஆவை இமாம்கள், முன் சென்ற அறிஞர்கள் செய்த ஒரு துஆவாக நாம் இந்த துஆவை பார்க்கலாம். இது ஷுஅபுல் ஈமான், இமாம் பைஹகி அவர்களுக்குரிய நூல். அந்த நூலிலே இந்த செய்தி 4534வது எண்ணிலே இடம்பெறுகிறது. அதாவது இந்த வார்த்தைகளை பாருங்க, உண்மையில் எதை இவர்கள் பயந்தார்கள் அப்படின்றத நீங்க இந்த வார்த்தைகள்ல பார்க்கலாம். அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன், அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன். இவர்கள் என்னை பாராட்டக்கூடிய இந்த விஷயத்தில் யா அல்லாஹ் நீ என்னை பிடித்து விடாதே. நாங்க என்ன செய்யறோம்? பாராட்டும் போது நாங்க மெய் மறந்து அந்த வார்த்தைகளை ரசித்தும் ருசித்தும் நாம் என்ன செய்யறோம்?
கேட்கிறோம் இல்லையா? என் அருமையான சகோதரர்களே, இன்னும் யாரும் பாராட்ட மாட்டாங்களா, இவரை மாதிரி இன்னும் 4 பேர் புகழ மாட்டாங்களா என்றுதான் நமது நிலை இருக்கிறது. ஆனால் அந்த சுப்ஹானல்லாஹ், அந்த அறிஞர்களை பாருங்க, முன் சென்ற அந்த நல்லோர்கள், அவர்கள் புகழப்படும் போது அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ செய்றாங்க? இவர்கள் என்னை புகழுகின்ற இந்த விஷயத்தில் யா அல்லாஹ் நீ என்னை பிடித்து விடாதே, அல்லாஹும்ம லா துஆஹிதுனி பிமா யகூலூன், என்னை பாராட்டும் இந்த வார்த்தைகளில் யா அல்லாஹ் நீ என்னை பிடித்து விடாதே. அதே போன்று வக்ஃபிர் லீ மிம்மா லா யஅலமூன், இவர்கள் என் விஷயத்தில் அறியாதவற்றில் நீ என்னை மன்னித்து விடுவாயாக. அவர்கள் ஒன்று ரெண்டு விஷயங்களை பார்த்து பாராட்டுவாங்க. எத்தனையோ குறைகள் இருக்கும், அப்படிதான். நாம் ஒவ்வொருவரும் நமது நிலையை அறிந்திருக்கிறோம். நம்மில் எத்தனையோ பலவீனங்கள், குறைபாடுகள் இருக்கும். அதை அறிந்தவன் அல்லாஹ், அதை அறிந்தவன் அல்லாஹ். அது மக்களுக்கு தெரியாது, அது மனிதர்களுக்கு தெரியாது. அவர்கள் புகழ்வார்கள், ஒன்று ரெண்டு விஷயத்தை பார்த்து பாராட்டுவார்கள். ஆனால் சுப்ஹானல்லாஹ் எப்படி பயந்தாங்கன்னு பாருங்க, அல்லாஹ்வோடு எப்படி உண்மையாளர்களாக இருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த துஆல வக்ஃபிர்லி மிம்மா லா யஅலமூன், அவர்கள் அறியாத விஷயத்தில் யா அல்லாஹ் நீ என்னை மன்னித்து விடுவாயாக. என்னை அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும்போது எப்படி சொல்றான்? ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அலம் பிமன் இத்தகா, உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் தக்வா உடையவன் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். யார் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன், யார் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். அல்லாஹ் எப்படி சொல்றான்? வைத் அன்தும் அஜின்னத்தும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும்னு சொல்றான். படைச்சது யார்? அல்லாஹ் தானே. அப்போ உங்களை யாருக்கு தெரியும்? உங்களை அங்கே தாயுடைய வயிற்றுலேருந்து யாருக்கு தெரியும்? படைத்த ரப்புக்கு தெரியும். அப்போ எனவே அவனுக்கு முன்னால் நாங்கள் என்ன செய்யலாது? எந்த ஆட்டமும் அங்கெல்லாம் போட இயலாது. அவன் அனைத்தையும் அறிந்தவன். தக்வாவுடையவர்கள் யார், அல்லாஹ்வை மிக அஞ்சக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். எனவே சுப்ஹானல்லாஹ், இந்த துஆவில் அடுத்து என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? வஜஅல்னி கைரம் மிம்மா யதுன்னூன், வஜஅல்னி கைரம் மிம்மா யதுன்னூன் அப்படின்னா என்ன? அவர்கள் எண்ணுவதை விட நீ என்னை சிறந்தவனாக ஆக்குவாயாக. அவர்கள் என்னை பற்றி எண்ணுவதை விட என்னை நீ இன்று பாராட்டையும் புகழையும் தேடி தேடி அலைகிறார்கள். எம்மை பாராட்ட மாட்டாங்களா? ஒரு மேடையை எடுத்தீங்கன்னா மாறி மாறி புகழ்றது, அவர் இவரை புகழ்றது, இவர் அவரை புகழ்றது, நாம் புகழ்றதுக்காக சொல்லலன்றது, புரியுதா? புகழ்றதுக்காக சொல்லலன்றது, இப்படியெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு நேரமாக கிடைக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. நாங்கள் அதை அப்படியே கடந்து போயிடணும். அதுக்கு பின்னால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? நாம் செல்லக்கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் மற்றும் ஒரு துஆவை பாருங்க. இதுவும் இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்படி பிரார்த்தித்தாங்கன்ற செய்தியும் இருக்கிறது, அப்படி ஒரு செய்தியும் இருக்கிறது. ஆனால் இது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க நிறைய குறிப்பிடக்கூடிய ஒரு துஆ, நிறைய அவங்க என்ன செய்வாங்க? குறிப்பிடக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கிறது. இந்த துஆ என்ன? அல்லாஹும்ம ஜஅல் அமலி குல்லஹு சாலிஹா, அல்லாஹும்ம ஜஅல் அமலி குல்லஹு சாலிஹா. எனது கொஞ்சம் முன்னால வாங்க, கொஞ்சம் முன்னால வந்து பின்னு கிடங்கு. அல்லாஹும்ம ஜஅல் அமலி குல்லஹு சாலிஹா, எனது அமல்களை எல்லாம் எப்படி ஆக்குவாயாக என்று சொன்னால் சாலிஹானவைகளாக ஆக்குவாயாக. அல்லாஹும்ம ஜஅல் அமலி குல்லஹு சாலிஹா. நாம் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும், படைத்த ரப்பிடத்தில் தான் கேட்க வேண்டும். இந்த துஆவில் வந்து இது முதல் பகுதி, எனது அமல்களை எல்லாம் சாலிஹானவைகளாக ஆக்குவாயாக. வஜ்அல் லிவஜ்ஹிக ஹாலிஸா, உனது திருமுகத்துக்காக ஆக்குவாயாக, உனது திருமுகத்துக்காக எனது அமல்களை ஆக்குவாயாக. வலா தஜ்அல் லிஅஹதின் ஃபீஹி ஷைஆ, அந்த அமல்களில் எதையும் யாருக்காகவும் நீ ஆக்கிவிடாதே, அந்த எனது அமல்கள்ல எதையும் நீ யாருக்காகவும் ஆக்கிவிடாதே. இந்த துஆவும் நீங்க எடுத்தீங்கன்னா மிக உயர்ந்த ஒரு துஆ, மிக உன்னதமான ஒரு பிரார்த்தனை. அதாவது அடியான் படைத்த ரப்போடு எவ்வளவு ஒரு தூய்மையை பேணுகிறான் என்பது இந்த வார்த்தைகள் ஆதாரம் இல்லையா? இந்த வார்த்தைகள் மிகப்பெரிய ஆதாரம். ஒருவன் ரப்போடு எவ்வளவு தூய்மையான ஒரு தொடர்பை வைத்த ரப்போடு உள்ள இந்த தொடர்பில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்த நான் இப்ப சொன்ன துஆக்களை எல்லாம் நீங்க கவனித்தாலும் இதை புரிந்து கொள்ளலாம். அதாவது எப்போதும் ஒருவர் தன்னை, அருமையான சகோதரர்களே, எப்போதும் ஒருவர் தனது நிலையை
எப்படி பார்க்க வேண்டும் ரப்புக்கு முன்னார் என்றால், எனது அமல்களிலே குறைபாடு இருக்கிறது, எனது அமல்களிலே பலவீனங்கள் இருக்கின்றன தான் சொல்வார்கள். 3 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதருடைய தொழுகை என்றால் அது இருக்கும். அல்லாஹுடைய தூதரே தொழுகையை முடித்து எவ்வளவு இஸ்திக்ஃபாரின் பால் தேவையுடையவர்கள். நமது அமல்கள் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்காக நாம் எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நீங்க பாருங்க, இந்த உம்மத்திலேயே அல்லாஹுடைய தூதருக்கு அடுத்ததாக மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த ஈமானுக்குரியவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதை ஒட்டுமொத்த உம்மத்தும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம், ஒட்டுமொத்த உம்மத்தும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம், ஷியாக்களை தவிர, அந்த வழிகேடர்களை தவிர. என் அருமையான சகோதரர்கள், தொழுகையில் ஓதுவதற்காக என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم. என்ன துஆ? யா அல்லாஹ், நான் எனது நஃப்ஸுக்கு அதிகம் நான் அநீதி இழைத்துக் கொண்டேன், அநியாயம் செய்து கொண்டேன். யாரு கற்றுக் கொடுக்குறாங்க? மிகச்சிறந்த ஈமான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்ததாக இந்த உம்மத்தில் உள்ள மிக சிறப்புக்குரிய ஈமானுக்குரியவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன? நான் எனக்கு அதிகம் அநியாயம் செய்து கொண்டேன், உன்னை தவிர மன்னிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை, உனது மக்ஃபிரத்தை கொண்டு என்னை மன்னிப்பாயாக, எனக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக. அப்ப இந்த துஆ எங்களுக்கு என்ன சொல்லித் தருது? சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் ரசூலுல்லாஹ் என்ன துஆ சொல்லிக் கொடுக்குறாங்க, எதை கற்றுக் கொடுக்குறாங்க? இது நமக்கு எதை சொல்லித் தருது என்றால், நாம் யாரும் நம்மை என்ன செய்யக்கூடாது, தூய்மைப்படுத்திக் கொள்ள கூடாது. நாம் எப்போதும் நம்மிடம் குறைபாடு இருக்கிறது என்ற ஒரு மனோநிலை தான் நம்மை என்ன செய்யும், அந்த ரப்பின் பால் உயர்த்தும், ரப்பிடம் நம்மை நெருக்கி வைக்கும். என் அருமையான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களும் மிகச் சிறந்த ஒரு நபி தோழர். இவருடைய சிறப்பில் நாம் முதன்மையாக சொல்லக்கூடிய சிறப்பு என்ன? சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள்ல ஒருவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு இவரை கொண்டு வரலாமா என்று நினைக்கின்ற அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர், மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு நாள் அவர்களுக்கு முன்னால் உணவு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது நோன்பு திறப்பதற்காக. நறுமை சகோதரர்களே, அதை பார்த்தவுடன் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள், அதை பார்த்தவுடன் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள், அழுகின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் எதை நினைவுபடுத்துறாங்க? மிக பிற்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செய்தி, இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் நடந்த உஹதுடைய போர் அவர் நினைவு கூறுகிறார். அவர் சொல்கிறார், முஸ்அப் இப்னு உமைர் உஹதில் கொல்லப்பட்டார், அவர் என்னை விட சிறந்தவர் என்று சொல்றாங்க. அவர் என்னை விட சிறந்தவர். இது நமக்கு எதை எடுத்து காட்டுது என்றால், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பணிவாக இந்த சஹாபாக்கள் நடந்து கொண்டார்கள், எவ்வளவு பணிவோடு நடந்திருக்கிறார்கள். இது சொல்லக்கூடியவர் சாதாரண ஒரு நபித்தோழர் அல்ல, மிகச் சிறப்புக்குரிய ஒரு நபித்தோழர், மிகவும் சிறப்பை பெற்ற ஒரு நபித்தோழர் தான் சொல்றார், என்னை விட அவர் சிறந்தவர். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு நினைவு கூறுறாங்க, அவர் என்னை விட மிக சிறந்தவர், அவரும் உஹதிலே கொல்லப்பட்டார். இதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, அவர்கள் இந்த உலகத்தில் எதையும் அடையாமலே மரணித்து விட்டார்கள். நமக்கு இந்த உலகம் திறந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, உலக வசதி வாய்ப்புகள் நமக்கு திறந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர் எதை பயப்படுறார் என்றால், நாம் மார்க்கத்துக்காக செய்த தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் அதற்கு இந்த உலகத்திலே நமக்கு கூலி வழங்கப்பட்டு மறுமையில் எதுவும் கிடைக்காமல் போய்விடுமோ என்று பயப்படுறார். பாருங்க எப்படியான ஒரு அச்சம் ஏற்படுதுன்னு பாருங்க. அப்ப இதெல்லாம் எந்த உள்ளங்கள் இது உருவாகும் சொல்லுங்க? ஒரு தூய்மையான படைத்த ரப்போடு உண்மையாக நடந்து கொள்ளக்கூடிய உள்ளங்களில் தான் இவைகள் என்ன செய்யும், இவைகள் உருவாகும், இப்படியான சிந்தனைகள் உருவாகும். நினைச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அவர் எதை பயப்படுறாரு? நமக்கு மறுமையில் எதுவும் கிடைக்காமல் போயிடுமோ, உலகத்திலே நமக்கு நமது அமல்களுக்கு கூலி வழங்கப்பட்டு விடுமோ என்று பயப்படுகிறார். இன்று சிலருடைய நிலையை நாங்கள் பார்க்குறோம், தலைகீழாக இருக்கிறது. என்ன? நாங்கள் அமல் செய்கிறோம், இபாதத் செய்கிறோம், நமக்கு உலகத்தில் என்னதான் கிடைத்திருக்கிறது, உலகத்தில் என்னதான் கண்டோம் என்று பேசுகிறார். இதற்கு ஒரு நேர்மாற்றமான நிலை. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்திகள் எல்லாம் எதை நமக்கு சொல்லித் தருகிறது என்றால், படைத்த ரப்போடு உண்மையாக எப்படியெல்லாம் சஹாபாக்கள் நடந்து கொண்டார்கள், எவ்வளவு அவர்கள் தங்களுடைய ஈமானில் உண்மையாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு சொல்கின்ற செய்தி.
அதே போன்றுதான் அதற்கு அடுத்த தலைமுறை எடுத்தீங்கன்னாலும் அதில் நீங்க பார்க்கலாம், சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு மிகப்பெரிய அறிஞர். இமாம் சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் என்பவர்கள் ஒரு பெரும் அறிஞர். சொல்கிறார், முஜீப் இப்னு மூசா அல் அஸ்பஹானி என்பவர் சொல்கிறார், நான் அவரோடு மக்காவுக்கு ஒரு பிரயாணத்திலே இருந்தேன். ஒரு பிரயாணத்தில் இருக்கின்ற போது அவர் அழுதவராகவே செல்கிறார், அதிகம் அழுதவராகவே இருக்கிறார். அந்த நேரத்தில் நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் உங்களுடைய பாவங்களை எண்ணியா அழுகின்றீர்கள்? உங்களுடைய பாவங்களை நினைத்தா நீங்கள் அழுகின்றீர்கள் என்று நான் கேட்டேன். அப்போது அவர்கள் ஒரு குச்சி எடுத்து காட்டிவிட்டு சொன்னார்கள், எனது பாவங்கள் விஷயத்தில் நான் இந்த அளவு கூட பயப்படவில்லை. அவ்வளோ அவர்கள் தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி சொல்றேன்னா எவ்வளவு பெரிய தைரியம் வேணுமா இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் வேண்டும். அப்படி ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்த அறிஞர்கள். அப்ப அவர் சொல்கிறார், நான் பயப்படுவதெல்லாம், நான் அஞ்சுவதெல்லாம், அதாவது என்னிடமிருந்து தௌஹீத் ஏகத்துவம் பறிக்கப்பட்டு விடுமோ, ஏகத்துவம் பறிக்கப்பட்ட நிலையில் நான் மரணத்தை சந்திப்பேனோ என்று பயப்படுறான். இவங்கெல்லாம் யாரு? ஏகத்துவத்தில் அவ்வளவு உறுதியாக இருந்தவர்கள், தௌஹீதுல மிக பெரும் உறுதியாக இருந்தவர்கள் தான் பயப்படுறான். அப்படிதானே? இன்னைக்கு நாங்க பாக்குறோம், நாங்க தௌஹீதுல பெர்ஃபெக்ட் வாங்க, என்ன இபாதத்தும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்க சிலரை பார்க்கிறோம் இல்லையா? இவங்க யாருண்டா அவ்வளவு உறுதியாக இருந்தவர்கள் பயப்படுகிறார்கள். எதை பயப்படுறாங்க? நாம் ஏகத்துவத்தில் மரணிக்காமல் போய்விடுமோ என்று பயப்படுறாங்க. இந்த அச்சம், இந்த அச்சத்துடைய இந்த வெளிப்பாடு என்னது சொல்லுங்க? படைத்த ரப்போடு உள்ள அந்த உண்மை தன்மையும் அந்த தூய்மையும். சுப்ஹானல்லாஹ். நீங்க எடுத்து பார்க்கலாம் ஒரு செய்தியை. அவர் சொல்றாரு, இமாம் யாரு? இப்ராஹிம் தைமி ரஹிமஹுல்லாஹ். அவங்க சொல்றாங்க பாருங்க, அழகான வார்த்தை உண்டு. அதாவது மை யஅமனு மினல் பலாஇ பஅத ஹலீலில்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உற்ற நேசர் இப்ராஹிமுக்கு பிறகு யாருதான் பயப்படாமல் இருக்க முடியும்? யாருதான் அஞ்சாமல் இருக்க முடியும் என்று கேட்கிறார். ஏன் இந்த கேள்வி கேட்கிறாரு? ஏன் இந்த கேள்வி கேட்கிறார் என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல துஆ செய்தார்கள், வஜுனுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பாயாக. நாங்க இப்படி எப்பயாவது ஒரு முறை இப்படி துவா செஞ்சுக்கிறோமா அல்லாஹ்விடத்துல? நாங்களும் தௌஹீதுல என்ன அவ்வளவு உறுதியா இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இது கேட்கிறவர் யாரு? ஹனீஃபா என்ற சர்டிபிகேட் குர்ஆன்ல திரும்ப திரும்ப கொடுக்கப்பட்டவர். என்ன சர்டிபிகேட்? அல்லாஹ் கொடுத்தான், ஹனீஃபன், ஹனீஃபா, ஹனீஃபா என்ன? அப்படி தௌஹீதுல சற்றும் வளையாமல் பயணித்தவர் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாரு, என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பாயாக. அப்ப அதுதான் அவர் கேட்கிறாரு. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு யாருதான் பயப்படாமல் இருக்க முடியும்? அவரே பயந்து இருக்கிறார். நாங்க என்ன செய்யணும்? இப்ப நாம் எவ்வளவு பயப்பட வேண்டும், எவ்வளவு அஞ்ச வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, எனவே இது நமக்கு எதை சொல்லுதென்றால், படைத்த ரப்போடு அவ்வளவு உண்மையாளர்களாக தூய்மையாக அவர்கள் நடந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் உங்களுக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு அப்படித்தானே? அவங்களோட சிறப்பு, அவர்களுடைய ஈமான், ரசூலுல்லாஹ் அவங்களோட ஈமானுடைய அந்த வலிமைக்கும் பலத்துக்கும் சொன்ன உதாரணம் என்ன? ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான்? அந்த வழியில பயணிக்க மாட்டான், வேறு வழியில் தான் பயணிப்பான். அப்படியான ஒரு ஈமானுக்குரியவர். சுப்ஹானல்லாஹ். அந்த ஈமான்ல நிஃபாக் என்பது எட்டி கூட பார்க்காது, அப்படிதானே? அவருடைய ஈமான் எடுத்தீங்கன்னா அதில் நயவஞ்சகம் என்பது என்ன செய்யாது? எட்டி கூட பார்க்காத ஈமான். அப்படியான ஈமானுக்குரியவர். அவர் போய் ஹுதைபா ரலியல்லாஹு என்ன கேட்கிறாரண்டா, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களிடம் மதீனாவில் உள்ள முனாஃபிக்குகளுடைய லிஸ்ட்டை உங்கள்ட்ட தான் கொடுத்து வச்சுக்கிறாங்க, உங்கள்ட்ட தான் அந்த பேர் லிஸ்ட் இருக்கிறது, அதில் எனது பேர் இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ். அதில் எனது பேர் இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கன்றார். அப்ப இது சுப்ஹானல்லாஹ், யார் கேட்கக்கூடியவர்? யார்? எவ்வளவு பெரிய ஈமானுக்குரியவர், எவ்வளவு உயர்ந்த அப்ப இதெல்லாம் எதை நமக்கு சொல்லுது? சுப்ஹானல்லாஹ். ஈமான் அதிகரிக்க, தக்வா அதிகரிக்க அதிகரிக்க இந்த பணிவெல்லாம் என்ன செய்யும்? கூடும். அப்படிதானே? ஈமான், இறையச்சம் என்பதெல்லாம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த பேணுதல் இவைகள் எல்லாம் வெளிப்படும். அது குறைய குறைய
ஷைத்தான் நமக்குள்ள என்ன போடுவான், நீ வந்து சரியா தான் இருக்கிற, நீ யாருதான், எந்த குறையும் உன்னிடம் கிடையாது, நீ வந்து பெர்ஃபெக்ட் தான், இப்படித்தான் ஷைத்தான் போட்டு கொண்டிருப்பான். சுப்ஹானல்லாஹ், அவர்கள் அந்த ஈமானிலும் தக்வாவிலும் பேணுதலிலும் அந்த அதிகரிப்பு என்பது அவர்களிடம் ஏற்பட ஏற்பட எப்படி எவைகள் வெளிப்பட்டு நம்மளோட வாழ்க்கையில பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எது வெளிப்பட்டது அவரிடமிருந்து, எது வெளிப்பட்டது? அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபாக்களுடைய ஈமானுக்கு கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் என்ன? அல்லாஹ் சொல்றான், ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நம்பிக்கை கொண்டது போன்று அவர்கள் நம்பிக்கை கொண்டால் உறுதியாக நேர்வழி பெற்றிருப்பார்கள். இது யாருடைய ஈமானுக்கு கொடுக்கக்கூடிய நற்சான்றிதழ்? சஹாபாக்களுடைய ஈமானுக்கு. சஹாபாக்களுடைய ஈமானுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நற்சான்றிதழ் என்னென்றால், நீங்கள் ஈமான் கொண்டது போன்று அவர்கள் ஈமான் கொண்டிருந்தால் அவர்கள் உறுதியாக நேர்வழி பெற்றிருப்பார். இப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய விஷயத்தில் இப்னு அபீ முலைகா சொல்றார், நான் 30 சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருக்கிறேன், பேசியிருக்கிறேன், உறவாடி இருக்கிறேன். அவர்கள் யாரும் தங்களுடைய ஈமான் ஜிப்ரீலுடைய ஈமானை போன்றது என்று சொல்லவில்லை, தங்களுடைய ஈமான் மீகாயிலுடைய ஈமானை போன்றது என்று சொல்லவில்லை. எல்லோரும் நயவஞ்சகத்தை பயந்து கொண்டிருந்தார்கள், நிஃபாக் தங்களுக்குள் வந்துவிடுமோ என்ற அச்சத்திலே இருந்தார்கள் என்று சொல்றாங்க. நறுமையான சகோதரர்களே, உண்மையில் இந்த நிலையெல்லாம் நமக்கு இருக்கிறதா? நாம் இப்படியெல்லாம் உணர்றோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது எவ்வளவு ஒரு உண்மை தன்மை படைத்த ரப்போடு அவர்கள் பேணினார்கள் என்பதற்கான ஆதாரங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான முதலாவது அம்சமாக இந்த அம்சத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன? அதாவது ஒருவர் எப்போதும் தனது நிலையை, என்னிடம் குறைபாடு இருக்கிறது, என்னிடம் பலவீனம் இருக்கிறது என்ற அந்த நிலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய ஒரு அழகான வழிமுறை தான் என்ன? தீனுடைய விஷயத்துல நீங்க யாரை பார்க்க வேணும்? உங்களை விட உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள், உங்களை விட அமல் இபாதத்துல கூடுதலாக உள்ளவர்கள், உங்களை விட பேணுதலாக உள்ளவர்கள், அவர்களை தான் நாங்க பார்க்க வேணும். அப்படி பார்த்தோம்டாதான் நாங்க என்ன செய்வோம்? அமலை கூட்டுவோம். நாங்க வந்து யாரை பார்க்கிறோம்டா, எங்களை விட குறைந்த நிலையில் உள்ளவர்களை பார்த்தால் நாம் என்ன சொல்லுவோம்? இப்படியாவது செய்கிறோமே, என்ன சொல்றது, இப்படியாவது தொழுகிறோமே, இப்படிதான் நிறைய பேர் பேசுறது. இப்படியாவது செய்கிறோமே, இப்படியாவது தொழுகிறோமே, நாங்க பார்க்கறது நம்மை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை. தீன் அப்படி பார்க்க கூடாது. இந்த ஹதீஸ சஹாபாக்கள் பிராக்டிக்கலா எப்படி நடைமுறைப்படுத்தினாங்கன்ற ஒரு ஹதீஸை பாருங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ஏழை முஹாஜிர்கள், ஏழைகளாக இருக்கும். நாங்களும் எவ்வளோ தலையில பிரச்சனைகளை வச்சு கொண்டெல்லாம் மக்கள் நினைக்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கஷ்டம். அவங்க சந்திச்ச பிரச்சனை என்னதுன்னா, அவர்களுக்கு வசிப்பதற்கு வீடு கூட கிடையாது. மக்கள் முஹாஜிர்களாக வந்திருக்கிறாங்க, மஸ்ஜித் நபவியில திண்ணையில வாழ்றாங்க. எங்களை விட எவ்வளவு பிரச்சனை அவங்களுக்கு அங்க இருக்குது, எவ்வளவு பிரச்சனைகளோட வாழ்றாங்க. ஏழை முஹாஜிர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து எதை முறைப்படுகிறார்கள் என்றால், யா ரசூலல்லாஹ், நாம் தொழுகின்றோம், செல்வந்தர்களும் தொழுகின்றார்கள். நாம் நோன்பு வைக்கிறோம், செல்வந்தர்களும் நோன்பு வைக்கிறார்கள். அவர்கள் சதக்கா செய்கிறார்கள், நாம் சதக்கா செய்வதில்லை. அவர்கள் அடிமைகளை உரிமையிடுகிறார்கள், நாம் அடிமைகளை உரிமையிடுவதில்லை. அவர்கள் எம்மை விட நன்மைகளை முந்தி சென்று விட்டார்கள். உண்மையில அவங்களோட அங்க என்ன பிரச்சனை அங்க இருக்குதுன்னு பாருங்க. அவங்க துனியாவுடைய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை பேசுறாங்க, அது அவங்களோட கண் முன்னால வந்து நிற்கவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நாம் வந்து துவாவுக்கு கையேந்தினாலும் வந்து நிற்கிறதுலாம் என்னதான்? துனியாவோட பிரச்சனைகள் தான், மறுமை கிடையாது. இல்லைங்களா? எல்லாம் துனியாவுடைய பிரச்சனை. அல்லாஹ்ட்ட எதையும் கேட்கலாம். ஆனா பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யாண்டா மா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக் தான். குர்ஆன்ல எப்படி அல்லாஹ் சொல்றான்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யாவோட நின்றா என்ன, மறுமையில் எதுவும் கிடையாது. மா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனான்னு தான் கேட்கணும். அப்படிதான் அல்லாஹ் சொல்லி தருகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து எதை முறைப்படல? செல்வந்தர்கள் நல்லா அவங்களோட வீடுகள்ல மனைவி மக்களோட நல்லா வாழ்றாங்க. நாங்க உங்களை நம்பி வந்தோம், மக்கால இருந்து இன்னும் எங்க தான் ஐக்கிறோம், திண்ணையில தான் ஐக்கிறோம், அப்படியா முறையிடுறாங்க? அதை முறையிடல. அவங்க சொல்றாங்க, செல்வந்தர்கள் எம்மை விட நன்மையில் முந்தி செல்கிறார்கள் என்பதுதான் கவலை. அதுதான் அவட கவலையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க என்றால், நீங்க ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் 34 சொல்லுங்க. அவர்களை நீங்கள்
முந்தி விடலாம், உங்களை யாராலும் முந்த முடியாது, அவ்வளோ சிறப்புக்குரியது என்று சொல்லிக் கொடுக்குறாங்க. பாருங்க, சுப்ஹானல்லாஹ். எனவே சஹாபாக்களுடைய அந்த கவலை எதுவாக இருந்தது? அவங்களுக்கு அவ்வளோ உலக பிரச்சனைகள் இருந்தும் அவங்களோட இலக்கு எதுவாக இருந்தது? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தோழர்களை வந்து முறையீடுகிறார். யார சொல்ல? செல்வந்தர்களும் அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. செல்வந்தர்கள் எப்படி பார்க்கல? அது ஏழைகளுக்கு சொல்லிக் கொடுத்தது தானே, நாம் செய்ய வேண்டியது இல்லைன்னு பார்த்தாங்களா? அவங்களும் எதை விரும்புகிறாங்க? நாம் நன்மையில் முந்தி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். நாமும் முந்தி செல்ல வேண்டும். இந்த போட்டி தான் அங்கே இருந்துச்சு. அங்கே உண்மையில் இருந்த போட்டி இதுதான். இதுதான் அங்கே இருந்த போட்டி. சுப்ஹானல்லாஹ். நறுமையான அல்லாஹ் தூதரிடம் வந்து ஏழை முஹாஜிர்கள் இதை சொல்கிறாங்க. அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. யாரை சொல்லுவா? சொன்னாங்க, ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. இது அல்லாஹுடைய அருள், அல்லாஹ் நாடியவர்களுக்கு வழங்குவான். நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டியது, நாம் எந்த அளவு நன்மைகளுக்கு அருள் செய்யப்பட்டிருக்கிறோம், நன்மைகளுக்கு அருள் பாலிக்கப்பட்டு, அதுதான் ஃபதுல், அதுதான் அல்லாஹுடைய ஃபதுல். நாங்கள் நன்மைகளுக்கு எந்த அளவு நாம் அருள் செய்யப்பட்டிருக்கிறோம், எந்த அளவு நன்மைகளை செய்கிறோம், அதுதான் ஃபதுலுல்லாஹ், அல்லாஹுடைய அருள். அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான். யூதீஹி மையஷா. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த தலைப்பில் படைத்த ரப்போடு நாம் உண்மையாளர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த தலைப்பிலே அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், நம்மிடம் எப்போதும் ஒரு பயம், ஒரு அச்சம் இருக்க வேண்டும். எனது அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்ற ஒரு பயம் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைப்பதோடு நமக்குள் ஒரு பயம், என்ன, எனது அமல் அங்கீகரிக்கப்படாமல் போய்விடுமோ என்ற அச்சம் இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் எடுத்து பாருங்க, மஸ்ஜிதுக்கு போய் தொழுதுட்டு எல்லாம் வெளியில் வராங்க தானே, வெளியில் வர எல்லோரும் ஒரே அஜ்ரோடு திரும்ப வாரது கிடையாது, ஒரே கூலியோடு வரமாட்டாங்க. இஷாவை 4 ரக்காத் தொழுவாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தான் தொழுவாங்க. ஆனால் திரும்பி மஸ்ஜிதை விட்டு வெளியே வரும்போது எல்லோருக்கும் கூலி சமமா இல்லை. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, 10ல் 1, 9ல் 1, 8ல் 1, 7ல் 1, 6ல் 1, 5ல் 1, 4ல் 1, 3ல் 1, 2ல் 1, பாதி, இப்படி என்ன செய்கிறாங்க? இப்படித்தான் வருவாங்க. அவர் அந்த தொழுகை எந்த அளவு பேணுதலாக தொழுகிறார், எந்த அளவு ஈடுபாட்டோடு தொழுகிறார், எந்த அளவு தொழுகையை படித்திருக்கிறார், எந்த அளவு உள்ளச்சத்தோடு தொழுகிறார். சுப்ஹானல்லாஹ். அப்படிதான் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு நன்மைக்கு வந்து மார்க்கத்தில் கூலி எத்தனை? 10லிருந்து 700 மடங்கு வரை. ஆனால் 700 மடங்கு வரை எல்லோரும் செல்வார்களா? 700 மடங்கு வரைக்கும் செல்வதாக இருந்தால் என்ன செய்யணும்? அந்த அமலோ அவ்வளோ தூய்மையாக அதை கற்று விளங்கி அது இஹ்லாஸாக. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தானே, நீங்க வந்து உஹது மலையளவு தங்கத்தை தான் நீங்கள் கொடுத்தாலும் சஹாபாக்கள் தங்களுடைய கையளவு கொடுத்ததுக்கு சமமாக தான் சொல்றாங்க. சஹாபாக்கள் உடைய அந்த தூய்மையும் உண்மை தன்மையும் தியாகமும் அர்ப்பணிப்பும் சுப்ஹானல்லாஹ் சாதாரணமானதல்ல. இதெல்லாம் அல்லாஹ் பார்க்கிறான். எனவே நாங்கள் ஒரு அமலை செய்யும் போது, அதாவது எனக்கு இந்த அமலுடைய முழுமையான கூலி கிடைக்க வேண்டும், இந்த அமலுடைய என்ன செய்யணும்? நிறைவான கூலி எனக்கு கிடைக்க வேண்டும். நாங்கள் தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் ஓவர் டைம் கிடைக்காட்டி நாங்கள் என்ன செய்கிறோம்? எவ்வளோ பேசுகிறோம், இது பண்ணுறோம், எல்லாம் பார்க்குறோம். நாங்கள் ஒரு அமலை செய்கிறோம், அந்த அமலுக்கு வந்து ஒரு முழுமையான நிறைவான கூலி கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம், இந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிடுமோ என்ற அச்சம், பயம் இருக்க வேண்டும். இது ஒரு அமல். ரசூலுல்லாஹ் நோன்பை பற்றி சொல்லும் போது என்ன சொன்னாங்க? நாங்கள் அடிக்கடி ரமலான் காலத்தை சொல்ல ஹதீஸ் என்ன? ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் கூலியை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்தவராகும். யார் நோன்பு இருப்பார்? ஏன் இந்த 2 வார்த்தையை சேர்க்கிறாங்கண்டா, நோன்பு என்பது சும்மா ஒரு சடங்காக ஆயிடக்கூடாது. அதே போன்றுதான் எல்லா வணக்கங்களும் அது உயிரோட்டம் உள்ளதாக, அல்லாஹ்விடத்தில் முழுமையான கூலியை பெற்றுத்தரக்கூடியதாக அந்த அமல் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நாங்கள் கூடுதலான கவனம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் முழுமையான கூலியை நான் பெறக்கூடிய விதத்தில் எவ்வளோ இஹ்லாஸை நான் அதில் பேண முடியுமோ, உள்ளச்சத்தை பேண முடியுமோ, எவ்வளோ ஈடுபாட்டோடும் கவனத்தோடும் அதை நான் செய்ய முடியுமோ என்ற அந்த ஒரு என்ன, அதற்கான ஒரு முழு கவனம் ஒன்று நாம் எடுக்க வேண்டும். இல்லைங்களா? தொழுகண்டா தக்பீரை கட்டுறோம், தொழுக முடியுது, என்ன துவா ஓதினோம், என்ன சூறா ஓதினோம், என்ன திக்ரு செய்தோம், ஒன்றும் ஞாபகத்தில் இல்லை. இல்லைங்களா? அவன் சொல்றது எதுவும் நினைவில் இல்லை. இமாம் என்ன சூறா ஓதினாரு,
எதுவும் ஞாபகத்தில் இல்லை. இப்படி ஒரு தொழுகையாக நமது தொழுகைகள் மாறுமாக இருந்தால் ஒரு சடங்கு தான். அது என்ன, ஒரு சடங்கான தொழுகை எந்த மாற்றத்தையும் அது நமது வாழ்க்கையில் கொண்டு வராது. புரியுது அவன் சொல்றது. எனவே நாம் நமது இபாதத்துகள் விஷயத்தில் ஒரு கவனம், ஒரு கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும். புரியுது அவன் சொல்றது. எனவே அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்புடைய அடுத்த பகுதியை நாம் அடுத்த வகுப்பிலே வைத்துக் கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.